அண்ணனுக்கும் தம்பிக்கும் அந்த சண்டைனால சோழ வம்சமே அழிஞ்சுன்னு சொல்லலாம். சோழர்கள் அழிஞ்சதுக்கு காரணம் வெளி எதிரிகளோ யாருமே கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்ணன் தம்பி சண்டை தான். 1279 தான் சோழர்கள் முற்றிலும் அழிஞ்சு போனாங்க. அதுக்கு முன்னாடியில இருந்து அவங்க பாண்டியர்களுக்கு அடியில தான் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது அவங்க பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டி டாக்ஸ் கட்டி தான் அவங்க ஆட்சியே நடந்தது. அண்ட் அண்ணன் 3ஆம் ராஜராஜ சோழன், தம்பி 3ஆம் ராஜேந்திர சோழன். இந்த அண்ணன் 3ஆம் ராஜராஜ சோழன் ரொம்ப பவர்ஃபுல்லோ ரொம்ப ரொம்ப வீரமோ இல்ல ராஜதந்திரமோ அவட்ட இல்லை. ஆனா அவருக்கு இந்த பாண்டியர்களுக்கு நான் ஏன் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மைண்ட்ல இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஓப்பனா கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியர்கள் சும்மா விடுவாங்களா? உடனே போருக்கு இவரை சிறை அடிச்சிருவாங்க. இதை சிறை அடைச்சவன தந்தை இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு ஆட்சிக்கு வர முயற்சி பண்றாரு. அதனாலயே ஊருக்கு ஒரு சிவில் வார் நடக்குது. இந்த சிவில் வார்ல அண்ணனை கொள்றாரு தம்பி. இதுல என்ன ஆகுதுன்னா ஆட்சிக்கு வந்தவன தம்பி நானும் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ட்ரை பண்றாரு அவர் டைனாஸ்டிய. அந்த நேரத்துல ஜடாவர்ம பாண்டியன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. அவரு இவரை போர் எடுத்து சோழர்களை அழிச்சிருக்காரு. ஆனா இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் எப்படி இறந்தாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியல. சோ ஒரு சின்ன அண்ணன் தம்பி சண்டை தான். ஒரு